ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள், குயிக், ஹெல்த்தியான ரெசிபி. உண்மையிலே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே செஞ்சிடலான்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். இதுக்கு தேவையான பொருள் வேறு ஒன்றுமே இல்லை. வெங்காயம் கிரேவி செய்கிறதுக்கு, காரத்துக்கு பச்சை மிளகா, கீரை, தேங்காய் பால், அவ்வளோதான். இப்போது நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுடுறேன். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கணும். அது நல்லா வேகிறதுக்கு, அதாவது தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு. ஸோ தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் மூடிட்டு. நான் இப்போ கீரை என்ன கீரை யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இது இங்கே கிடைக்கிற கீரை, இது பேபி ஸ்பினச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வாஷ்ட் அண்ட் ரெடி டு ஈட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே இந்த பேக்கெட்லலாம் வாஷ் பண்ணி தான் வருது. ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி அப்படியே நம்ம குக்கிங் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வேலை ரொம்பவே மிச்சம். ஸோ இதை நான் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன். இது 180 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது 2 பேத்துக்கு சர்வ் பண்ணோம். அதனால் எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலினால எனக்கு இது போதும். ஸோ இதை நான் போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீரையை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தா கொஞ்சம் கீரை நல்லா சுருங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போடணும். ஸோ சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு அப்புறம் இதுக்கு கொஞ்சம் அந்த பட்டரி ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் பட்டர் போட்டுக்குவேன். ஸோ பட்டர் போட்டுக்கலாம், சால்ட்டும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கீரையை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். உங்கள் கீரை எவ்வளோ வேகணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம கீரை எவ்வளோ வெந்திருக்குன்னு. ஸோ நல்லாவே கீரை வெந்திருக்குது. ஸோ நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நான் என்கிட்ட கோகோனட் இப்போ இல்லை. ஸோ அதனால் இந்த டின்டு கோகோனட் மில்க் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நான் எமர்ஜென்சி கேஸ்க்கு நான் வச்சுருப்பேன். ஃப்ரெஷ் கோகோனட் இல்லாத டைமில் இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்போ என்னோடய டின் ஓப்பனர் வச்சு ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் கென்னோட் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதோட வீடியோ கூட நான் இன்னொன்று போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது. இது கென்னோட் பிராண்டு டின் ஓப்பனரு. இது உண்மையிலே எனக்கு ஒரு லைஃப் சேவரு. டின்னு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் ஈஸியாக, அதனால. ஸோ இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா வெந்த கீரையில் நல்லா ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம ஒரு நல்லா ஒரு கலக்கிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கீரை சாறு ரெடி ஆயிரும். ஸோ இந்த கீரை சாறு நீங்கள் சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம், இல்லை ரைஸுக்காக போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிளாக, குயிக்காக, ஹெல்த்தியாக, பிளாண்ட் ரெசிபி. அதே சமயம் டெலிஷியஸாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் காரசாரமாக ஏதாவது சைட் டிஷ் கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.